கவர்ச்சியில் விழாதீர்கள். தேவையற்ற உலக கவர்ச்சிகள் இன்றைக்கு மனிதனை கெடுப்பதற்கு வரிசை கட்டி நிற்கிறது. கண்களை திருப்பாதீர்கள். உங்களுடைய கவனம் முழுவதும் இஸ்லாத்திலும், இஸ்லாத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதிலும், பிறருக்கு எப்படி இஸ்லாத்தை சொல்வது என்பதில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய, என்ன டிவி வாங்கலாம், என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மிஷின் செமி வாங்குவோமா லோக்கல் வாங்குவோமா, அது வேணுமா இது வேணுமா, தேவைக்கு வாங்கிக் கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் கவனத்தை முழுவதும் அதில் குவித்து மார்க்கத்தை விட்டு விலகிவிடக் கூடாது. மார்க்கத்தை மறந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் மறுமையினுடைய வெற்றியை கொடுப்பதற்கு வேறு யாரும் உதவ மாட்டார்கள். இந்த உலகத்தில் நாம் ஒழுக்கமான சமுதாயமாக வாழ்வதற்கு மார்க்கத்தை விட்டால் வேறு வழி கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பதிவு செய்து கொள்கிறேன். எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பிரார்த்தனை செய்தது போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மார்க்கத்தை முறையாக அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒப்பற்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த அழகிய நிகழ்விலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நவீன உலகில் மார்க்கத்தை மறந்த மங்கையர்கள். இதான் கொடுத்திருக்கிற தலைப்பு. இதுங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சில் தெரியலாம். அதாவது மார்க்கத்தை மறந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ திட்ட போகிறாங்க போல, என்ன இப்படி எல்லாம் இருக்கீங்களே என்று கேட்க போகிறாங்க போலன்னு நினச்சி விடலாம். ஆனால் நாம் அப்படி பேசவில்லை. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு எடுத்து ஒரு நேர்மறையான அணுகுமுறையில் கையில் எடுத்து தான் இந்த தலைப்பை நாம் அணுக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக நான் சொல்ல வருகிற செய்தி, இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு நமக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். யாரும் இஸ்லாத்தை அறியாதவர்கள் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், எல்லா நபர்களிடத்திலும் நான் பொதுவாக கேட்கிறேன், யாராவது இஸ்லாத்தை மார்க்கத்தை மறந்த மனிதர்கள் இருக்கிறீர்களா? யாருக்காவது இஸ்லாம்னா என்னன்னு தெரியாத ஆளுக்கு வந்து உட்காந்துருக்கீங்களா? இல்லை. அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ரசூல்னா யாருன்னு நம்ம மறந்துட்டோமா? இல்லை. இருந்தும் ஏன் இந்த தலைப்பு? அதான் விஷயம். தலைப்பை விளக்குவது முதலாவது என்னுடைய பொறுப்புணர்வாகவும் கடமையாகவும் இருக்கிறது. மார்க்கத்தை மறந்த மங்கையர்கள் என்று ஏன் தலைப்பு கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் காரணமல்ல, இந்த நவீன உலகம் காரணமாக இருக்கிறது. நல்ல முறையில் முஸ்லீமா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் முஸ்லீம்கள் மத்தியிலேயே தப்புகள், தவறுகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் தவறு நடக்கிறது தெரியுமா? மார்க்கத்தை மறந்த காரணத்தினால தான். மார்க்கத்தை படித்திருக்கிறோம், மார்க்கத்தை தெரிந்திருக்கிறோம், இஸ்லாத்தை விளங்கி இருக்கிறோம், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அந்த சிந்தனை எல்லா நேரத்திலும் நம்முடைய மூளையிலே இருக்கிறதா? அதான் கேள்வி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை அதிகமாக கவன ஈர்ப்போடு அவன் குர்ஆனிலே பேசுகிறான் என்று சொன்னால் ஆண்களை விட பெண்களைத்தான் பேசுகிறான். இதுதான் உண்மை. அதற்கு ஒரே ஒரு சான்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். குர்ஆனிலே பல நபிமார்களுடைய பெயரில் சூரா இருக்கிறது, பல இறை தூதர்களுடைய பெயரில் அத்தியாயங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் பொத்தாம் பொதுவாக ஊடகமாக ஆண்கள் என்று ஏதாவது சூரா இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. பெண்கள் பேரில் சூரா இருக்கா இல்லையாமா? இருக்கிறது. அப்போ இந்த ஒரு விஷயமே போதும், இஸ்லாம் ஆண்களை விட பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையை கொண்ட மக்களே அழைக்கிறான். ஆனால் ஒரு இடத்தில் கூட யா அய்யுஹர் ரிஜால், ஆண்களை என்று அழைக்கவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை பார்த்து அழைக்கிறான். யா அய்யுஹன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவிமார்களாகிய பெண்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். வ பனாத்திக், உங்களுடைய பெண் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அப்ப யாரைத்தான் அல்லாஹ் முதன்மைப்படுத்துறான்? பெண்களை தான். ஏன் முதன்மைப்படுத்துகிறான் தெரியுமா? எந்த ஒரு சமுதாயத்திலே, எந்த ஒரு நாட்டிலே, எந்த ஒரு ஊரிலே பெண்கள் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கிறார்களோ அந்த சமுதாயம்தான்
உண்மையிலேயே சுதந்திரம் பெற்ற சமுதாயம். அதான் உண்மை. பெண்கள் வந்துங்க விழிப்புணர்வா இருக்கிறாங்க, ஆனா பாதுகாப்பு இல்லை. இது முழு சுதந்திரம் கிடையாது. அல்லது பாதுகாப்போடு இருக்கிறாங்க, விழிப்புணர்வு கிடையாது. எங்க எதை பேசுறது, இஸ்லாம்னா என்ன, மார்க்கம்னா என்ன தெரியல. இதுவும் முழுமையான ஒரு பெண்களுக்கான உலகம் கிடையாது. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்கிறது தெரியுமா? பெண்களுக்கு முறையான உரிமையும் கொடுக்கிறது, அவர்களுக்கு முறையான கடமைகளையும் கொடுத்து வைத்திருக்கிறது. எப்படி கடமை தெரியுமா? ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததிலிருந்து அந்த பிள்ளை சரியாக இஸ்லாமிய அச்சில் வளர வேண்டும் என்று சொன்னால் தகப்பனை விட தாய் தான் அதீத பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு ஒழுக்கத்திற்கு நாம் யாரையாவது முன்னோடியாக காட்டி பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்க யாரை வேணா நீங்க எடுக்கலாம் பயான் குறிப்புக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மறுக்க முடியாது. அந்த மரியம் அம்மையார் ஒழுக்கத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அவர்கள் திகழ்கிறார்களே, அப்படி அவர்கள் திகழ்வதற்கு காரணம் யார் தெரியுமா? அவங்களுடைய தாய். அவங்களுடைய தாயை அல்லாஹ் குர்ஆனில் எப்படி குறிப்பிடுகிறான்? இம்ரானுடைய மனைவி. தாயுடைய பேரை அல்லாஹ் மென்ஷன் பண்ணல, தகப்பனுடைய பேரை சொல்லி அவருடைய மனைவி என்று நமக்கு சமிக்கையாக சொல்லி காட்டுகிறார். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது அவர்களுடைய அம்மையார் இம்ரானுடைய மனைவி என்ன செய்தாரோ இதை இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் அனைவரும் செய்கிறோமா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் செய்தோமே ஆனால் மார்க்கத்தை மறக்கவில்லை என்று பொருள். அதை பிள்ளைகளும் கடைபிடித்தார்களே ஆனால் மார்க்கத்தை மறக்கவில்லை என்று பொருள். அதை நாம் செய்யவில்லை என்றால் மார்க்கத்தை மறந்து விட்டோம் என்று அர்த்தம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பாருங்கள். அதாவது அல்லாஹ்விடத்தில் அவங்க ஆண் குழந்தையை கேட்டாங்க. அல்லாஹ் ஆண் குழந்தையை கொடுக்கல, பெண் குழந்தையை கொடுத்துட்டான். மரியம் அம்மையார் அவர்களை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்து விட்டான். இப்போ அந்த தாய் சொன்ன பேச்சு என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ஃபலம்மா வலாத்துஹா, மரியம் அவர்களை ஈன்றெடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், வலாத்துஹா உன்தா, இறைவா நான் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டேன் இறைவா. இது கவலையில் சொல்லலைங்க. நம்ம ஊரில் ஜிஹெச்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பெற்றெடுத்த தகப்பன் அந்த பொம்பளை பிள்ளையை தூக்க மாட்டார், எடுக்க மாட்டாரு கையில். தூக்குங்க வேண்டான்றான். ஏன்பா? செலவு வைக்கிறதுக்கு பிறந்துருச்சு. பெண் குழந்தையை பார்த்து ஒரு அருவருப்பாக மோசமாக பேசக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் மனித உயிரினம் மட்டும்தான். நீ நல்லா கவனிக்கணும். ஒரு ஆடு வளர்த்தாலும் சரி அல்லது மாடு வளர்த்தாலும் சரி, பண்ணையில் ஆடு மாடு ஏதாவது ஒன்று பெண் வாரிசை ஈன்று விட்டது என்று சொன்னால் அந்த பண்ணைக்கார் சந்தோஷப்படுவார். ஏன்னா வாரிசு பெருகுதுல, அடுத்தடுத்து ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லையா? ஆனால் மனிதன் மட்டும்தான் பெண் குழந்தை பிறந்தா வருத்தப்படுறான். இது எவ்வளவு பெரிய மடமையினுடைய உச்சம் என்று யோசித்து பாருங்க. இப்ப இந்த அம்மையார் சொன்னது அப்படி சொல்லவில்லை. அவங்க நினைச்சது ஆண் குழந்தை, அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்வதற்காக கேட்டார்கள். ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. அவங்க அப்படியே சொல்றாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஒலைசதக்கருக்கலும்தா, ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. ஏனென்றால் ஆணை அல்லாஹுடைய பாதையில அர்ப்பணம் செய்ய முடிவு செய்து விட்டார்கள். ஆம்பளை பையன் அனுப்புற மாதிரி பெண் குழந்தை அனுப்ப முடியுமா? முடியாது. அதை தான் அவங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்து கேட்கிற அந்த துவா இருக்கு இல்லையா, அந்த துவா தான் உலகத்தில் உள்ள எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் தேவை. அந்த துவாவை எந்த பெற்றோர் முறையாக நாம் செய்கிறோமோ நாம் மார்க்கத்தை மறக்கவில்லை என்ற அர்த்தம். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அற்புதமான துவா. அவர்களே சொல்கிறார்கள், ஒயின்னி சம்மைத்துஹா மரியம், இறைவா இந்த பெண் பிள்ளைக்கு மரியம் என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு. இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது, அது உன் பொறுப்பு. ஒயின்னி உஐதுஹா பிக், இந்த பெண் குழந்தையை ஷைத்தான் தீண்டாமல் இருக்க உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா. யோசிச்சு பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் ஒழுக்கத்தினுடைய எடுத்துக்காட்டாக எப்படி திகழ்ந்தார்கள்? அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது யார்? மதரசாக்கு போனாங்களா? இப்படி எல்லாம் ஒழுக்கமாயிருமா? ஆதாபு கிளாஸா நடத்தினாங்க? இல்லை.
இல்லை அவங்க வேற ஏதாவது கோச்சிங் சென்டர் போயிட்டு வந்தாங்களா? எதுவுமே இல்லை. அவர்களுக்கு யாரும் பாடம் கற்பித்து அவர் ஒழுக்க சீலராக வரவில்லை. பிறவியிலேயே ஒழுக்க குணம் கொண்டவராகவே இருந்திருக்கிறார். எப்படி இருக்க முடிஞ்சு தெரியுமா? அம்மாவினுடைய துவா அவங்க செய்கிறாங்க. இறைவா, உன்னிடத்துல ஷைத்தானை விட்டு இந்த குழந்தைக்கு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா. இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, ரஜீம், தூக்கி வீசப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, சபிக்கப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து இந்த குழந்தைக்கும் குழந்தையினுடைய வாரிசுகளுக்கும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார்களே, அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். துவாவை ஏற்றுக்கொண்டதின் வெளிப்பாடுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலேயே சிறந்த பெண்களில் ஒரு பெண்ணாக வர முடிந்தது. இல்லை என்றால் கேள்விக்குறிதான். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய தாயார் இந்த துவாவை செய்தார்கள். ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின், அவர்களுடைய துவாவை நாம் கபூலாக்கி கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். எப்படி ஏற்றுக்கொண்டோம் தெரியுமா? அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டோம். அவங்க கேட்ட அந்த பிரார்த்தனைக்கு எந்த ஒரு கோணுதலும் கிடையாது, டிலே பண்ணவே இல்லை. அல்லாஹ் கேட்கிறார்கள், கேட்ட உடனேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். இப்ப சொல்லுங்க, யார் யார் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பிறக்கும் பொழுது இந்த துவாவை செய்தீர்கள்? யோசிக்க கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. மூச்சுக்கு 300 தடவை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பயானில் பேசுகிறோம், கேட்கிறோம். மரியம் என்கிற பேராலேயே பல்வேறு விதமான பணிகளை நாம் செய்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயல்புக்கு மாற்றமாக, மனித இயற்கைக்கு மாற்றமாக குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். அப்படி கொடுத்ததுதான் உலகத்தில் அவர்களை முகம் சுளிக்கிற வகையில் பேச வைத்தது. ஆனால் அதைத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு ஒழுக்கத்திற்கு சான்றாக கொடுத்தான். இப்படி வந்ததற்கு காரணம் அந்த தாயினுடைய துவா தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்பாட்டை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, மரியம் அவர்களுடைய தாயின் வளர்ப்பு தாயின் வளர்ப்பாக தான் இருக்கிறது. ஒரு நல்ல பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை நல்ல பெண்ணாக தான் இருப்பாரே ஒழிய, நல்ல தாய்க்கு பிறந்த பிள்ளை வழிகட்டு வழி பிறண்டு நடக்க மாட்டார் என்பதற்கு அழகிய எடுத்துக்காட்டு மரியமும் அவருடைய அம்மாவும். இந்த துவாவை, இந்த பிரார்த்தனையை நம்மில் எத்தனை நபர்கள் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹுக்கு பயந்து யோசித்து பாருங்கள். குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே சந்தோஷம், தப்பில்லை. குழந்தை பிறந்த உடனே வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறோம். பையனை பாருமா, மூக்க பாரு, அம்மா மாதிரியே இருக்கான். பொண்ணை பாரு, அப்பா மாதிரியே இருக்கு சொல்றோமா இல்லையா? தப்பில்லை. நம்மளுடைய சந்தோஷத்திற்கும் நம்முடைய திருப்திக்கும் ஆசைக்கும் மார்க்கம் வழி கொடுத்திருக்கிறது. ஆனால் பிரச்சனை எங்கு தெரியுமா? அந்த ஆசையோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோமே, அதுதான் பிரச்சனை. போட்டோ எடுத்துக்கலாம், தப்பில்லை. போட்டோ பிடிச்சிட்டு அம்மாடி குழந்தை பிறந்துருச்சுப்பா, நினைச்ச மாதிரி பையன் பிறந்துட்டான், ஆசைப்பட்ட மாதிரி 3ஆவதா ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, சந்தோஷம். இதுவா இஸ்லாம்? இதுவா முஸ்லீமுக்கு அழகு? யோசிச்சு பாருங்க. அப்போ மரியமின் தாய் செய்த துவாவை நாம் செய்கிறோம் என்றால் நாம் மார்க்கத்தை மறக்கவில்லை என்று அர்த்தம். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. குழந்தை பிறந்து பெரிய பிள்ளை ஆயிடுச்சா, அல்லது குழந்தை பிறந்து ஒரு 4 வயசு ஆயிடுச்சா, தாராளமா பெற்றோர்கள் துவா கேளுங்க. நாம பெரும்பாலும் எப்படி துவா கேட்கிறோம்? என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும் யா அல்லாஹ், என் பையன் நல்ல படிச்சு நல்ல வெளிநாட்டில் போய் கை நிறைய சம்பாதிக்கணும் யா அல்லாஹ், இப்படி துவா கேட்கிறோம். தப்பு கிடையாது. ஆனா இப்படி மட்டும் கேட்கிறோம் பாருங்களேன், அதான் தப்பு. பெரும்பாலும் துவாக்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா எக்கானமிக்கலா இருக்கிறது, பொருளாதாரம் சார்ந்து தான் எல்லா துவாவுமே இருக்கும். உடம்பு சௌரியமா போகணும், சௌரியம் இல்லாட்டி என்ன செய்வோம்? காசு கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்கணும், வேலை கிடைக்கணும், கிடைச்சா நல்ல வருமானம், நல்ல வீடு வேணும், சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறேன் இறைவா எனக்கு சொந்த வீட்டை கொடு, கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் இந்த அம்மையார் கேட்டது போன்று ஏன் கேட்கவில்லை என்று நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. அதுலேயும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தானுடைய அந்த தீண்டுதலை விட்டு பாதுகாப்பை கேட்டார்கள் இல்லையா? அவங்க அன்னைக்கு கேட்டதை விட இன்றைய நவீன காலகட்டத்தில் 100 பங்கு நம்ம கேட்க வேண்டும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை.
அன்றைய காலகட்டத்தில் தப்பு செய்வதற்கான காரணங்கள் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் மார்க்கத்தை விட்டு பிறழுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் இறைவன் கொடுக்கவில்லை. ரொம்ப குறைச்சலான வாய்ப்பு தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது யாராக இருந்தாலும் சரி, நான் ரொம்ப பிளெயினாக பேசுகிறேன், உடைத்து பேசுகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களை இழுத்து பிடித்து நிறுத்தக்கூடிய, ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒரே ஒரு கடிவாளம் இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாத்தை தவிர்த்து விட்டால் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்ப்பதற்கு வேறு நாதி கிடையாது. இதான் உண்மை. நான் அதெல்லாம் வளர்த்துருவோம் பாய். நான் குச்சி எடுத்தேன்னு வைங்களேன், கீழே வைக்கவே மாட்டேன். என் பிள்ளை என்னை பார்த்தாலே அப்படியே அடுங்கி ஒடுங்கி சட்டமாக போயிடுவான். இருந்துட்டு போட்டோம். எது வரை இருப்பான்? நீங்கள் பார்க்குற வரை இருப்பான். உங்கள் பார்வையை தாண்டிடுச்சுன்னு சொன்னால் டோட்டலாக மாறிடுங்க. அப்போ பெண்களுக்கு இன்றைக்கு மார்க்கத்தை கொடுப்பதனுடைய முக்கியத்துவம் மரியம்முடைய தாயாரின் பிரார்த்தனையிலிருந்து நமக்கு தெரிகிறது. அந்த தாயார் அன்றைக்கு செய்த அந்த துவாவை இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைவரும் கண்டிப்பாக செய்யுங்கள். உங்க தொழுகையில செய்யுங்க, குழந்தை பிறந்தா செய்யுங்க, சின்ன பிள்ளைங்களா நீங்க தொழுகையில துவா செய்யுங்க. இறைவா, எனக்கு நீ ஒழுக்கத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ், மார்க்கத்தினுடைய போதனையை கடைபிடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, நான் ஒரு முஸ்லீம் தான் என்கிற இந்த வட்டத்தை விட்டு விலகாமல் நடக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். துவா செய்யுங்க, தானா அல்லாஹ் கொடுத்துருவான். எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் சரிங்க, மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு மனிதன், மார்க்கத்தை மறக்காமல் இருக்கிற ஒரு பெண்மணி கடைசி வரை தன்னை யாராவது தீய வழியில் இழுப்பதற்கு வரக்கூடிய நேரத்தில் அவரையும் இவர் நல்ல வழிக்கு கொண்டு வருவாரே ஒழிய இந்த பெண் அவரோடு சேர்ந்து தீய வழிக்கு போய்விடக்கூடாது. இதான் ஒரு முஸ்லீம். அது எப்படி இருந்தாலும் சரி, மார்க்கத்தின் பேரால கெடுக்க நினைத்தாலும் சரி, மார்க்கத்தில் இல்லாத ஹராமான காரியங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து புகுத்த பார்க்குறாங்க. நீங்கள் தௌஹீத் ஜமாத்து தௌஹீத் பயான்னு வந்து கேட்குறீங்க. இதில் புதுசாக வந்த மக்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இதுக்கு முன்பு வர ஊரில் உங்களை பார்க்குற எல்லாருமே வந்து ஹீரோ மாதிரி பார்த்துருப்பாங்க, பயங்கரமான ஆள், நல்லவங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்க. நம்ம தௌஹீத் ஜமாத்தில் இருக்கோம்ன்ற அந்த ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அன்னையிலேருந்து நம்மளை எல்லாரும் வில்லனா பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே கேட்பாங்க, தௌஹீத் ஜமாத்தில் இருக்கீங்க, ஏன் அதுக்கு போனீங்க அப்படியே கேட்குறாங்க. ஒரு வீட்டில் நானே கண்கூட பார்த்தேன். ஒரு வயசான அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தௌஹீத் ஜமாத்தில் பெருசாக தெரியாதுன்னு வைங்களேன், தௌஹீதும் தெரியாது. அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஃபாத்தியா ஓத போகிறேன் வாங்கலேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வந்து வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே பெண்கள் தான். வீட்டில் உள்ளவங்க சொல்லி காட்டுறாங்க, ஃபாத்தியாக்கெலாம் நாங்கள் வரமாட்டோம், அதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. என்னது, ஃபாத்தியாவுக்கு வரமாட்டீங்களா? ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? இல்லை, நம்ம ஃபாத்திஹா இந்த வரதட்சணை கல்யாணத்துக்கெலாம் போகிறது இல்லைம்மா. அப்போ நீங்கள் நஜாத்தா போயிட்டீங்களா, தௌஹீதா போயிட்டீங்களா? ஆமான்ட்டாங்க. உடனே அந்த அம்மா அடுத்து என்ன கேட்டாங்க தெரியுமா? எனக்கெல்லாம் தூக்கி போட்டுருச்சு அப்படியே. அந்த அம்மா கேட்குறாங்க வந்தவங்க, இவ்வளோ நாளாக நம்ம முஸ்லீமாக தானே இருந்தீங்க, ஏன் நஜாத்தா போனீங்க? கேள்வி புரியுதா? தௌஹீதுனா என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஏதோ தனி மார்க்கம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அறியாமையின் அபலைகளை எல்லாம் வைத்து கொண்டு நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உலகத்தில் என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறாங்க, வரதட்சணை ஒழிப்பு கூட்டம்னு சந்துக்கு சந்து போட்டு தௌஹீத் ஜமாத் பண்ணுதே, எதுவுமே தெரியலைங்க. அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல. அப்படியே கேட்குறாங்க, தௌஹீதா அது என்னது, முஸ்லீமா தானே இருந்த, ஏன் தௌஹீதா போன அப்படியே கேட்குறாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்மை அவர்கள் தவறை நோக்கி இழுக்க வருகிறார்கள் என்றால் உங்களை காப்பாற்றுகிற ஒரே ஒரு கேடயம் எது தெரியுமா? மார்க்க சிந்தனை மட்டும்தான். மார்க்கத்தை மறந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு பலியாகி விடுவோம். பலியாகி விடுவோம் என்றால் வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன், அவர்களோடு சேர்ந்து நாமும் நரகத்திற்கு கூட்டணி போடுகிறோம் என்ற அர்த்தம். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய அற்புதமான ஹதீஸ். அதாவது ஒரு பெண்மணி இருக்கிறார். உண்மையில் நான் சொல்லுகிறேன், அவர் பெண்தான். ஆனால் 1000 ஆண்களுக்கு சமானமான மன தைரியத்தோடு வாழ்ந்த பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விடுகிறார்கள். வந்துட்டாங்க. வந்த பிறகு அங்கிருந்து நிறைய பேர் ஹிஜ்ரத் செஞ்சு தனியாக வந்தாங்க. அதில் இந்த பெண்மணியும் தனியாக வந்தாங்க. இவங்க வந்துட்டாங்க. வந்து மதீனாவிற்கு நுழைந்த உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறார். ஒரு பெண்ணுக்காக குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹுக்காக வந்தீர்களே ஆனால், அல்லாஹுக்காக நீங்கள் களத்தில் இறங்கினீர்களே ஆனால், அல்லாஹ் உங்களுக்காக களத்தில் இறங்குவார். இதான் வரலாறு. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹுக்கு உதவினீர்களே ஆனால் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவிக்கு வருவான். வேறு யாராவது வேணுமா என்ன? அல்லாஹ் உங்களுக்கு உதவிக்கு வந்த பின்னாடி ஊர் உலகத்தில் இருக்கிற யாருமே வரவே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், கவலை இல்லை. காரணம், உங்களுக்கு உதவி செய்வது இந்த அகிலத்தை படைத்து பரிபாலனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் செய்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வை சப்பித்து அக்தாமக்கும், உங்கள் பாதங்களை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவான். உங்களுக்கு உதவிக்கு அல்லாஹ் இருக்கிறான். உங்கள் கால்களை பலப்படுத்துவதற்கு இறைவன் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நெஞ்சுறுதியோடு, அந்த தன்னம்பிக்கையோடு இந்த பெண்மணியார் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு தன்னந்தனியாக ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். இன்னைக்கு உம்ராவுக்கு போனவங்க யார் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெண்களில் உங்களை கொண்டு போய் மக்காவிலேயே மதீனாலே விட்டுட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரரு சந்தோஷமாக இருந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மதீனாவும் மக்காவும் லக்ஸுரியான மக்காவில் ஏசி உலகம், அதாவது உலகத்திலேயே நாட்டில் எல்லா இடத்துலையும் ஏசி இருக்கிற ஒரே ஒரு பகுதி எது தெரியுமா? கல்ஃப் மட்டும்தான், அரபு நாடுகள் மட்டும்தான். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஏசி கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நீங்கள் போங்க, அமெரிக்கா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, எங்குமே எல்லா பகுதியிலும் ஏசி கிடையாது. வீட்டில் வச்சுருப்பாங்க, கடையில் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அரபு நாட்டில் மட்டும்தான் மெக்கானிக் ஷாப்புக்கு போனாலும் ஏசி, கறிக்கடையிலையும் ஏசி, டீ கடையிலையும் ஏசி, ஹோட்டல்லையும் ஏசி. ஆடம்பரத்துக்கு இல்லை, அத்தியாவசியம். அங்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட மக்காவிலையும் மதீனாலையும் உங்களை கொண்டு போய் விட்டாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் மனசாட்சி என்ன தெரியுமா சொல்லும்? அல்ஹம்துலில்லாஹ், நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன், இங்கேயே தொழுதுட்டு மக்காவில் காபத்துல்லா பக்கத்திலே தொழுது துவா கேட்டுட்டு நான் இங்கே இருந்துக்கிறோமா எல்லாத்துக்கும் தோணும். இன்றைக்கு இருக்கிற மக்கா வந்து வசதியான மக்கா, மதீனாவும் வசதியான மதீனா. ஆனால் இந்த அம்மையார் கிட்டத்தட்ட 450-500 கிலோமீட்டர் தூரம் தன்னந்தனியாக உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். இவர்கள் வந்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறார். சூரா மும்தஹினாவிலே நீங்கள் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா ஜாஅத்துக்குமுல் முஃமினாத், மூமினான பெண்கள் உங்களிடம் வருகிறார்கள். எப்படி தெரியுமா? சும்மா வரல, சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக வரல, அண்ணன் தம்பியை பார்ப்பதற்காக வரவில்லை. முஹாஜிராத், ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். இஸ்லாத்துக்காக குடும்பத்தை விட்டுவிட்டு, சொத்து பத்தை விட்டுவிட்டு, பிள்ளைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்று முஹாஜிர்களாக வருகிறார்கள். அப்படி வந்தார்கள் என்று சொன்னால் ஃபம்தஹினூஹுன், அவங்கள நீங்க சோதிச்சு பாருங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்க. அல்லாஹு அலமு பி ஈமானிஹின், அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் தான் அறிந்தவன். மனசுல இருக்கிற நம்ம யாரா தெரிய முடியுமா? சொல்லுங்க. மனசுல இவன் எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்புறான், இதுக்கு ஸ்கேன் வச்சா பார்க்க முடியும்? அப்படியெல்லாம் இல்லை. இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ்வே அறியக்கூடியவன். ஆனால் நீங்க பார்க்குறீங்க, மூமீன்களாக இருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதற்காக தான் வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறதா? ஃபலா தர்ஜிஉஹுன்ன இலல் குஃபார், அவர்களை அந்த காஃபிர்களிடம் திருப்பி அனுப்பி விடாதீர்கள். திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு அல்லாஹ் ஒப்பந்தத்தை முறிச்சிட்டான். ஏன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்றான் தெரியுமா? இதற்கு முன்பு
ஒரு உடன்படிக்கை நடந்தது. அந்த உடன்படிக்கையில் மக்காவிலிருந்து யாராவது முஸ்லீமாக மதீனாவிற்கு வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பிடணும். இதான் உடன்படிக்கை. ஆனால் அல்லாஹ் அனுப்பாதீங்கன்னு சொல்கிறான். ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில் தான் இஸ்லாத்தை ஏற்று யாராவது மதீனாவிற்கு வந்தால் அவர்களை நீங்கள் வச்சுக்கிற கூடாது, திருப்பி எங்கிட்டே அனுப்பிடணும். இப்படி ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. ரசூலுல்லாஹ்வும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அனுப்புறதான ஒப்பந்தம். ஆனால் இந்த பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டான். உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா தன்னந்தனியாக மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபலா தர்ஜிஉஹுன்ன இலல் குஃபார், நீங்கள் இந்த பெண்ணை அவர்களிடம் அனுப்பாதீர்கள். ஏன் தெரியுமா? லாஹுன்ன ஹில்லுல்லஹும், இந்த சுத்தமான பெண்கள், ஹராம் ஹலாலை பேணி நடந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய தூய்மையான பெண்கள், அவர்களுக்கு ஹலாலானவர்கள் கிடையாது. அவனுக்கு ஹலால் ஹராம் கிடையாது. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், குடிப்பான், கூத்தடிப்பான், கச்சேரி வைப்பான், என்ன வேணாலும் செய்வான். அவனுக்கு ஹலால் ஹராம் இல்லை, கேட்பார் இல்லை. இந்த பெண்கள் சுத்தமானவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இவங்களை நீங்கள் திருப்பி அனுப்பலாமா? அனுப்பக்கூடாது. வலாஹும் யஹில்லூனலஹும், அவர்களும் இந்த பெண்களுக்கு தகுதியானவர்கள் இல்லை. ரெண்டு பேருமே வேற வேற ஜேர்னலில் இருக்கிறாங்க. அவங்க வேற வழியில் இருக்கிறாங்க, இவன் வேற வழியில் இருக்கிறான். எப்படி சேர்த்து வைக்க முடியும்? முடியாது. வஆத்துஹும் மா அன்ஃபகு, அந்த பெண்களுக்கு அவர்கள் மஹர் கொடுத்திருந்தார்கள். யாருங்க? மக்கத்து காஃபிர்கள். மஹரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா விளங்கிக்கங்க. இந்த வரதட்சணையில் இருக்கிற ஆகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்ம சமூகத்தில் தான் பெரும்பாலும் பெண்ணை பெற்றெடுத்தவங்க திருமணம் செய்கிறதுக்கு இவங்க பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. அரபுகள் இஸ்லாத்துக்கு முன்னதாகவே பெண்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க, இவன் தான் பெண்களுக்கு கொடுப்பான். அதை ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க அந்த பெண்களை திருமணம் முடிக்கும் பொழுது கொடுத்துருப்பாங்கல்ல தொகை, அந்த தொகையை முகம்மது நபி அவர்களே நீங்கள் அரசாங்கத்திலேருந்து எடுத்து கட்டிடுங்க. ஏன்னா அது கட்டாமல் இருந்தால் அதுக்காக திருப்பி வாங்கன்னு கூப்பிடுவான்ல, பொருளாதாரத்தை கொடுத்துருங்க, இந்த பெண்களை அவங்கள்ட்ட இருந்து விடுதலை வாங்கி வச்சிருங்க அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் நல்ல கவனிங்க. உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா எப்படி மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வருகிறார்கள் என்றால், ஒரு கடலில் கிடக்கக்கூடிய மீனை எடுத்து கரையில் போட்டால் துடிச்சுக்கிட்டு திருப்பி அந்த கடலுக்குள்ளே ஓடி வரும் இல்லையா, அது மாதிரி வருகிறார்கள். தன்னுடைய இனம், தன்னுடைய இஸ்லாமிய கொள்கை சார்ந்த அந்த சமுதாயம் மக்காவில் இல்லை, மதீனாவில் தான் இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே உயிரை பணயம் வைத்து கிட்டத்தட்ட பல நாட்கள் பயணம் செய்து வருகிறார்கள் என்றால் சத்தியத்திற்காக. இன்றைக்கு நாம் சிரமப்படாமல் சத்தியத்தில் இருக்கிறோம். நமக்கு யாருக்காக கஷ்டம் இருக்காங்க சொல்லுங்கம்மா? இங்கே வந்திருக்கீங்கல்ல, 100-200 பேர் பக்கம் இருக்கீங்க பெண்கள். நீங்கள் யாராவது இஸ்லாத்தை ஏற்று நடப்பதற்காக தூரத்திலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி வேணா வந்திருப்போம், வெளியூர்ல இருந்து கல்யாணம் பண்ணி வேணா வந்திருப்போம். யாராவது ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கோமா? இல்லை. வீட்டில் யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்களா? நீ இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் தாய் யாராவது உங்களை பயமுறுத்துறாங்களா? 100ல் ஒருத்தர் அப்படி இருந்தாலே ஆச்சரியம்தான். 99% நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறோம். இப்படி வாழக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நெருக்கடியான சூழ்நிலையில் மார்க்கத்தை மறக்காமல் உம்மு குல்தும் நடந்த விதம் எங்கே? எல்லா சௌரியங்களும் நமக்கு சகலமாக வைத்திருக்கும் பொழுது மார்க்கத்தை மறந்து தன்னுடைய உறவினர்கள் அழைக்கிறார்கள், அக்கா கூப்பிடுறாங்க, தங்கச்சி கூப்பிடுறாங்க, தம்பி கூப்பிடுறாரு என்று சொல்லி அசத்திய காரியங்களில் கலந்து கொண்டு வரதட்சணை திருமணங்களில் பங்கேற்பது, காது குத்துகளில் கலந்து கொள்வது, ஃபாத்திஹா போய் அங்கு சாப்பாடை சாப்பிடுவது, மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடுவதென்று நரகத்திற்கு செல்வதற்கு நமக்கு நாமே ரூட்டு போட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் இதுதான் உம்மு குல்தூமினுடைய வழியில் வரக்கூடிய பெண்களுக்கு அழகா என்று யோசித்துப்பார். நல்ல விதமாக நடப்பவர்களை நான் சொல்லவில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், அவர்களுடைய கொள்கை உறுதியை அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும். ஆனால் மார்க்கத்தில் பொடுபோக்காக இருந்து
வேறு யாரையாவது காரணம் சொல்லி மார்க்கத்தை நாம் மட்டப்படுத்துகிறோம் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கேள்வியிலிருந்து நாம் தப்பிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இரண்டாவது, கடைசியாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் மார்க்கத்தை மறக்காமல் இருக்க வேண்டுமா? அழகான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இருக்கிறது. எனக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், இங்கு மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். கடைசி வரை, மரணம் வரை உங்களுடைய மார்க்க சிந்தனை மழுங்காமல், அதனுடைய அந்த துளிர் கீழே விழாமல், அதனுடைய உறுதி கொஞ்சம் கூட குறையாமல் இருக்க வேண்டுமா? அதற்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? இபாதத்துகளை அதிகப்படுத்துங்க. அதான் உண்மை. பயானுக்கு நான் வந்து கூப்பிட்டா உட்காருவோம் பாய், 1 மணி நேரம் என்ன, சாயந்தரம் வரையும் கூட நடத்துங்க, அசையாம உட்கார்ந்து கேட்பேன். சரி, ஒரு 4 ரக்காத் தொழுகுங்களம்மா. தொழுக முடியாது, கால் வலிக்குதுங்க, இப்படி சொல்கிறோமா? லுகர் தொழுதுட்டீங்களா? இல்லை தொழலை. ஏம்மா? லுகருக்கு தொழலான்னு அப்போ தான் தம்பி நின்ன, சமையல் அடுப்பில் வச்சனா அதோட போயிடுச்சு. அசர் தொழுதிங்களா? அப்போ தான் தொழலான்னு வந்தேன் தம்பி. பையன் ஸ்கூல்ல இருந்து 3:30 மணிக்கு வந்தான், ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிறான், அவனுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மகரிப் தொழுதிங்களா? தொழலான்னு இருந்தேன் தம்பி, இப்போ தான் அந்த சீரியலை போட்டான், உட்கார்ந்தேன், ரொம்ப சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போகுது, எழுந்திருக்கவே மனசு வரல. இஷா தொழுதிங்களாம்மா? இஷா எப்படி தொழுகிறது தம்பி, திருப்பி பையன் வந்துட்டான், இப்படி போகிறது கதை. சுபுகு தொழுதிங்களா? ராத்திரி படுக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுது, தூங்குறதுக்கு எழுந்திருக்க முடியலை தம்பி. இதுவா இஸ்லாம்? இப்படி பலகீனமாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல, 100 நிகழ்ச்சி நடத்தினாலும் மார்க்க சிந்தனை நம்மிடம் பெரிதாக எடுபடாது. யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு அம்மையார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார், அதை நான் இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹ் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகிறாங்கங்க. அவங்களுடைய வீட்டில் அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்துருக்கும் போது ரசூல்லா போயிட்டாங்க. போயிட்டு முற்பகல் நேரத்தில் வர்றாங்க. ஒரு 8-9 மணி டைம் அனுசரித்து இருக்கும், வர்றாங்க. அந்த அம்மையார் அவங்க ரசூல்லா போகும்போது எங்கே உட்கார்ந்துருந்தாங்களோ சுபுஹ் தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ரசூல்லா கேட்குறாங்க, மா ஜில்தி அலல் ஹாலில்லத்தி ஃபாரக்துகி ஃபீஹா, ஏம்மா நான் போகும்போது உட்கார்ந்துருந்தீங்களே, இன்னும் இதே இடத்துல தான் இருக்கீங்களா நீங்கள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மையார் பதில் சொல்லுகிறார்கள், நாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, ஆமாம் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். என்ன செய்துட்டு இருந்தீங்க? நான் அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டிருந்தேன், அல்லாஹுவை துதித்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க. நம்மள யாராவது கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே அசையாமல் ஆடாமல் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய அந்த சக்தி நமக்கு யாருக்காவது இருக்கிறதா? பெரும்பாலும் கிடையாது. 1/2 மணி நேரம் உட்காந்து துவா செஞ்சாலே பெரிய விஷயம்தான், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு பெண்மணி 4 மணி நேரங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை பார்க்கலாம். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் காலையிலிருந்து இப்பொழுது வரை அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், நீங்கள் இவ்வளவு நீளமாக திக்ர் செய்கிறீங்க இல்லையா, இவ்வளோ நேரம் எடுக்கிறது, இவ்வளவு பெரிய திக்கரையும் நான் ஒரு 4 வார்த்தைகளை சொல்லி தருகிறேன். 4 வார்த்தையும் நீங்கள் ஒரு தராசில் 2 தட்டில் வச்சிங்கன்னா நான் சொல்லுகிற அந்த களிமாக்கள் தான் எடை அதிகமாக தராசு கீழே போகும். 4 மணி நேரம் செய்கிற துவா எங்கே, 4 வார்த்தைகள் எங்கே? அற்புதமான துவாவை அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துவாவினுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், நீங்கள் தொழுகும்போது மார்க்க சிந்தனை நமக்கு இருக்கு, பயான் பேசும்போது கேட்கும்போது இருக்கிறது, குர்ஆனை படிக்கும்போது இருக்கிறது, மற்ற நேரங்களில் இல்லையே. அப்போ மறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அன்றாடம் ஓதுவதற்கு கற்றுத்தந்த துவாக்களை நீங்கள் ஓதுங்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்கள். ஜுவைரி அம்மையாருக்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த துவா நமக்கும் சேர்த்து தான் கற்றுத்தந்தாங்க. அந்த துவா தெரியுங்களா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி.
அல்லாஹுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள், 4 மணி நேரம் ஓதின பிரார்த்தனையை இந்த பிரார்த்தனை முந்தி செல்கிறது, எடை அதிகம். ஏன் தெரியுமா? 4 மணி நேரம் ஓதிய பிரார்த்தனையை விட இதற்கு அதனுடைய பொருள் அவ்வளவு பலமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து யோசித்து கொடுக்கிறார்கள். இது உண்மையிலேயே சராசரி மனிதனுக்கு வராது, நபிமார்களுக்கு மட்டும்தான் வரும் இந்த மாதிரி சிந்தனை. என்ன பொருள் தெரியுமா? சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் நீ தூய்மையானவன். எந்த அளவுக்கு தூய்மையானவன் தெரியுமா? அதத ஹல்கை, உன்னுடைய படைப்பினங்கள் அளவுக்கு நீ தூய்மையானவன். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எவ்வளவு என்ன முடியுமா? எண்ணி சொல்ல முடியுமா? இல்லை. அந்த அளவுக்கு நீ தூய்மையானவன். வரிதா நப்சிஹி, இறைவா உன்னுடைய திருப்தி வேண்டுகிற அளவுக்கு நீ தூய்மையானவன். இறைவா, அல்லாஹ்வுடைய திருப்தி மிக பெரியது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் தான் மிக பெரியது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், அதத ஹல்கை வரிதா நப்சி வஸினத அர்ஷி, அரிசியினுடைய எடை அளவுக்கு நான் உன்னை புகழுகிறேன் யா அல்லாஹ். அரிசி எவ்வளவு பெரியது? ஆயத்துல் குர்சியில் ஓதுகிறோம் இல்லையா? வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ள், அல்லாஹ்வினுடைய குர்சி அவனுடைய சிம்மாசனமானது, அதுதான் அரிஷ். அந்த அரிஷ் என்பது வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். வானம் பூமி எடுத்து அரிசுக்குள்ள நீங்க வச்சீங்கன்னா அரிசி தான் பெருசா இருக்கும், வானம் பூமி உள்ள வந்துடும், சிறியது. அந்த அளவுக்கு நான் உன்னை புகழுகிறேன் இறைவா. மிதாத கலிமாத்திஹி, மேலும் உன்னுடைய கட்டளைகள் அளவுக்கு நான் புகழுகிறேன் இறைவா. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எவ்வளவு தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லனஃபிதல் பஹ்ரு கபுல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, இந்த கடலை நீங்கள் எழுதுகோலுக்கு மையாக மாற்றினாலும் கூட என்னுடைய கட்டளை முடிவதற்கு முன்னதாக கடல் நீர் தீர்ந்து விடும். எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் இப்போ பேசுகிறேன், இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. பேசுகிற வீடியோ எடுக்கிறாங்க, இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. பேசுகிற நீங்கள் கவனமாக உட்காந்து கேட்குறீங்க, இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. கேட்குறீங்கன்றதை சொல்கிறேன் பாருங்களேன், இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. அனைத்துமே அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த ஒரு சின்ன ஹால்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கட்டளைகளை அல்லாஹ் பிறப்பிக்கிறான். பாண்டிச்சேரியில் எத்தனை கோடான கோடான கோடி கட்டளைகளை பிறப்பிப்பான். தமிழ்நாட்டில் என்ன முடியாது, இந்தியாவில், ஒட்டுமொத்த உலகத்தில், டோட்டல் கேலக்சியில் என்னவே முடியாதுங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ் கடத்தி கொண்டே இருக்கிறான். அது அளவிற்கு நான் புகழுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் இறங்கி வரமாட்டானா? இதற்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய கூலி கிடைக்குமா கிடைக்காதா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி துவாக்களை அன்றாடம் ஓதுங்க. கவர்ச்சியில் விழாதீர்கள். தேவையற்ற உலக கவர்ச்சிகள் இன்றைக்கு மனிதனை கெடுப்பதற்கு வரிசை கட்டி நிற்கிறது. கண்களை திருப்பாதீர்கள். உங்களுடைய கவனம் முழுவதும் இஸ்லாத்திலும், இஸ்லாத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதிலும், பிறருக்கு எப்படி இஸ்லாத்தை சொல்வது என்பதில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய, என்ன டிவி வாங்கலாம், என்ன ஃப்ரிட்ஜு வாங்கலாம், வாஷிங் மிஷின் செமி வாங்குவோமா லோக்கல் வாங்குவோமா, அது வேணுமா இது வேணுமா, தேவைக்கு வாங்கிக் கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் கவனத்தை முழுவதும் அதில் குவித்து மார்க்கத்தை விட்டு விலகிவிடக் கூடாது. மார்க்கத்தை மறந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் மறுமையினுடைய வெற்றியை கொடுப்பதற்கு வேறு யாரும் உதவ மாட்டார்கள். இந்த உலகத்தில் நாம் ஒழுக்கமான சமுதாயமாக வாழ்வதற்கு மார்க்கத்தை விட்டால் வேறு வழி கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பதிவு செய்து கொள்கிறேன். எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பிரார்த்தனை செய்தது போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யுங்கள், பேர பிள்ளைகளுக்காக செய்யுங்கள். உம்மு குல்தும் அவர்கள் இருந்தது போல கொள்கையில் 100% உறுதியாக இருங்கள். இறுதியாக ஜுவைரியா அம்மையார் அவர்கள் செய்தது போல உங்களுடைய அதிகமான நேரங்களை துஆக்களிலும் திக்ருகளிலும் கழியுங்கள். இப்படி செய்தோமே ஆனால் மார்க்கத்தை எப்பொழுதும் மறக்காமல் சரியான மார்க்க சிந்தனையோடு வாழ்ந்து நாமும் மறுமையில் சொர்க்கம் சென்று நம்முடைய குடும்பத்தையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அருமையான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அதுபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.